ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் நான் சால்ட்ரிங் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு பேட்டரி பவர் சால்ட்ரிங் ஸ்டாண்ட். ரீசார்ஜபிள் டைப் வாங்கலை, ஏன்னா அதோட ரேட் வந்து 800 ருபீஸ் வந்துச்சு. இது 450 தான் வந்துச்சு. ரீசார்ஜபிள் மாத்திரக்காக இந்த இடத்துல நம்ம அடாப்டர் கனெக்டர் ஒரு அடாப்டர் எடுத்துக்கிறோம். அந்த அடாப்டர் வந்து 5 வோல்ட் அடாப்டர். நெக்ஸ்ட்டு ஒரு வீணாக போன பேட்டரி இருந்தது வீட்டில், அதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை தான் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த லைட்டுக்கு சப்ளை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பின்னாடி நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸை வந்து ஜஸ்ட்டு லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துக்கிறாங்க. 4 ஸ்க்ரூஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் 2 ஒயர் இருக்கும். சுவிட்ச் மேலே இருக்கிறதுனால அது கனெக்ஷன் இருக்காது. இந்த இடத்துல சப்ளை போகிறதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கான ஒயர் கொடுத்துக்கிறா. ரெட் வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து நெகட்டிவ். இப்போ அந்த அடாப்டர் கனெக்டர் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு நான் இது மாதிரி சால்ட்ரிங் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த கோர் நல்லா வந்து கோருக்காக அந்த சர்ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கனெக்டரை உள்ளே வச்சு அமுத்துனோம்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அதையே ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியிலேருந்து நான் பிஎம்எஸை வந்து கழட்டிக்கிறேன். இது வந்து 1S பிஎம்எஸ். இந்த 1S பிஎம்எஸ் அது வந்து பேட்டரியோட அட்டாச்சில் இருக்கும். இது வந்து பேட்டரி வந்து பின்னாடி உட்கார வைக்க முடியாதனால அந்த 1S பிஎஸ்ஸை மட்டும் நான் கழட்டி எடுத்துருக்கிறேன். இது ஜஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு நெகட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிஎஸ்ஸுக்கு 1S பிஎஸ்ஸுங்கிற பிஎம்எஸ்னால் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் இருக்கிறது உங்களுக்கு நெகட்டிவ், அந்த சைடு இருக்கிறது இன்புட் பாசிட்டிவ், இந்த சைடு இருக்கிறது இன்புட் நெகட்டிவ். இதான் 1S பிஎஸ்எம்மோட கனெக்ஷன். இதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வெளியே எடுத்துக்கணும். அதையே கொண்டு போய் அந்த 1S பிஎம்எஸோட கனெக்ட் பண்ணணும். இந்த பிஎம்எஸ் எதுக்குன்னா இது வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ண விடாது. அதாவது 2 வோல்ட்டு கீழே டிஸ்சார்ஜ் பண்ண விடாது. அதே போல் 3.7 to 4 வோல்ட்டுக்கு மேலே ரைஸ் பண்ணவும் விடாது. நம்ம சார்ஜ்லேயே வச்சுருந்தாலும் உள்ளே வச்சு நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சும். இது நோக்கியா பேட்டரியோட கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். இப்போ நான் வந்து கனெக்டரில் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ்லையும் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட அவுட்புட் பிஎம்எஸ்லேருந்து ஒரு அவுட்புட்டை லைட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போது லைட் ஆன் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிர்னு எரியுது. இப்போ நார்மலாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் எல்லாம் இப்படி வந்து தெரியும். இதே நம்ம லைட் வந்து யூஸ் பண்ணுறப்போ அதோட கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி வைக்கிறப்போ நம்மளுக்கு சால்ட்ரிங் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரீசார்ஜபிளே வாங்கிக்கலாம். நான் வந்து நான் ரீசார்ஜபிள் வாங்கி ரீசார்ஜபிளாக மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்க்காக உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை வச்சு இது மாதிரி நீ வந்து பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. சால்ட்ரிங் வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.